கழுத்துல வலி இருக்கு, முழங்கால்ல வலி இருக்குது, தசை பிடிப்பா இருக்குது, இடுப்பு நிமிந்தா குனிஞ்சா வலிக்குது. எல்லாத்துக்குமே கடையில போய் டேப்லெட் வாங்காம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஆயில இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த கற்றாழைங்க. கண்டிப்பா இதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துருங்க. இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இந்த கத்தாழை ஜெல்ல கட் பண்றப்போ உள்ள இருந்து மஞ்சள் கலர்ல ஒரு ஜெல் இருக்கும். அத சுத்தமா கிளீன் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மஞ்சள் திரவம் போனதுக்கு அப்புறமா கற்றாழையோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் சொல்றதுதான், இந்த மாதிரி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு எப்பயுமே இரும்பு சட்டிய பயன்படுத்துங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் பெயின்ல இருந்து உங்களுக்கு வேகமா ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கிட்ட விராலி மூலிகையை வச்சு தயார் பண்ண பாடி பெயின் ரிலீஃப் ஆயில் மற்றும் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் மிக்ஸ் இருக்குது. அந்த பயன்படுத்தின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை இப்போ அட்டாச் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வெப்சைட்லயோ இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்லயோ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆயில் தயார் பண்றதுக்கு நாட்டு மருந்து கடையில 200 ml கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கடுகு எண்ணெய் கிடைக்கலாட்டி நல்லெண்ணெயையோ பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா இந்த சைடு கத்தாழையில இருந்து உள்ள இருக்கிற அந்த ஜெல்ல தனியா எடுத்துடலாம். அடுத்ததா முக்கியமான பொருளை ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடலாம். 5 பல் பூண்டு. அடுத்ததா இஞ்சிய 1 இன்ச் அளவுக்கு தோலை எடுத்துட்டு கட் பண்ணி இந்த உரல்ல போட்டு இடிச்சு பேஸ்டா பண்ணிக்கோங்க. இஞ்சிலையும் சரி பூண்டுலையும் சரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த ஆயில தயார் பண்றோம். பாத்தீங்கன்னா இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதுல ஜெல்ல சேகரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதுல சேர்த்துடலாம். நம்ம கற்றாழை ஜெல்லுல இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாமே கடுகு எண்ணெயில நல்லா ஊறி இருக்கும். மறக்காம இது எல்லாத்தையுமே சிம்ல வச்சுதான் நம்ம இதை தயார் பண்ணணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதோட ஓமத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பட்டை சேர்த்தாச்சு. பட்டையில நமக்கு முக்கியமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. அடுத்ததா 20 கிராம்பையும் சேர்த்து அதோட பிரிஞ்சி இலை, அதாவது பே லீவ்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுல நம்ம இந்த மாதிரி 2 பிரிஞ்சி இலைய நல்லா முழுசா பறிச்சு இந்த ஆயில்ல சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலி, எரிச்சல், வாதம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்ல பெனிஃபிட்ஸ கொடுக்கக்கூடியது. அடுத்ததா 2 கற்பூரத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள்ல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்ததா கொழுந்தா இருக்கக்கூடிய கொய்யா இலைகள், ஃப்ரெஷ்ஷான இலைகளா இதுல பயன்படுத்துங்க. ஒரு 4 இலைகளை நீங்க இதுல சேர்த்தா போதும். நம்ம பச்சையா சேர்த்தோம் இல்லையா கொய்யா இலை, அது இந்த மாதிரி பட்டையா கிறிஸ்பா வர்ற வரைய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. 3 மாசம் வரைக்கும் இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க. கழுத்துல வலி, கை கால் வலி, மூட்டு வலி, குதிக்கால் வலி, காலு பிசகிருச்சு, இந்த மாதிரி இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே முக்கியமானதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இதை நீங்க வீட்ல செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.